அதிகமாக ஹார்மோன் கழிவுகள் ரத்தத்தில் உருவாகிறத தடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாளைக்கு நீங்கள் 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் குடல் கழிவு முழுமையாக வெளியேறும். அதோடு சேர்ந்த ஹார்மோன் கழிவும் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், நிறைய உணவுல நார்ச்சத்துள்ள விஷயங்களை பயன்படுத்தணும். நார்ச்சத்துள்ள விஷயங்களை நீங்க அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளும் நல்ல முறையா, ஒரு மாவு பொருள் ஜீரணிக்கணும் நல்லபடியா அப்படின்னா கண்டிப்பா ஒரு நார்ச்சத்து தேவை. ஒரு புரத பொருள் நல்லபடியா ஜீரணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அது கூட ஒரு நார்ச்சத்து தேவை. இது ஒரு பைண்டர் மாதிரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா பைண்ட் பண்ணி அதை ஒரு கழவையா மாத்தி அதுல இருக்கக்கூடிய சத்து பொருளை பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை நார்ச்சத்துக்கு தான் இருக்கு. அப்போ நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமா சேர்த்திக்க வேண்டிய கட்டாயம் ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த உணவு கலவை நான் சொன்னேன் இல்லையா, நல்ல புரதம் இருக்கணும்னா கூட ஒரு ஃபைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலவையை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்திக்க பழகிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வெண்பூசணியும் பாசிப்பயிரும் கூட்டு சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும், குடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். அதே மாதிரி சுரைக்காயும் பாசிப்பயிரும் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இதுவும் எக்ஸஸான ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றிட்டு உங்க குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனை எனக்கு அடிக்கடி உருவாகுது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் உணவுல வாழை தண்டு சேர்த்துக்கோங்க.